பிஜேபியை வந்து தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்குக்கெல்லாம் எடுத்து சென்றவர் அண்ணாமலை. அப்படிப்பட்ட அண்ணாமலையை கடைசி காலகட்டங்களில் பாரதிய ஜனதா சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்பது ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். இப்போ ஆயிலி நட்சத்திரத்துக்கு கிருத்திகை வைநாசிகமாக வரும் பொழுது இவர் உழைப்பு, இவர் சேர்க்கக்கூடிய கூட்டம் எல்லாமே இன்னொருவருக்கு பயன்படும். இப்போ இவர் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்களில் பயங்கர வரவேற்பு கிடைக்கும், பல பேருடைய சப்போர்ட்டு கிடைக்கும். ஒன்று இவர் யாரையாவது அரியணையில் ஏற்றுறதுக்கு காரணமாக அமைவார். அப்படி இல்லைன்னா இவருக்கு ஒரு கௌரவமான பதவியை கொடுத்து ஒதுக்கிடுவாங்க. இதனால் என்னன்னா மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பதவிகள் வகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்ணாமலைக்கு. தமிழகத்தில் ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஆமாம், குறைவுனா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணாமலையை வந்து நம்ம சாதாரணமாக இட போட முடியாதுங்க. அவருடைய அந்த மைண்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபீல்டு ஒர்க்கில் இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு பெரிய பட்டாளத்தை, சீமான் மாதிரி ஒரு பட்டாளத்தை அவர் உருவாக்கிடுவார், ஈஸியாக உருவாக்கிடுவார். சீமான் ஒரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டே வந்தார். அந்த மனக்கோட்டை வந்து கெட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுற ஸ்டேஜில் யார் வந்து உடைச்சது? விஜய் வந்து உடைச்சிட்டார். அதே மாதிரி இவருக்கு உடைக்க மாட்டாங்க. இவரை ஒரு கௌரவமாக தூக்கி சைடில் வச்சுட்டு அதில் வேற யாரையாவது தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அப்போ அதிமுக கூட்டணி எல்லாமே பாமக உட்பட அமமுக உட்பட எல்லாமே அண்ணாமலை பக்கம் வந்துடுவாங்க. அண்ணா திமுகவிலேருந்து ஒரு 50% அண்ணாமலை டேக் ஓவர் பண்ணிடுவார். இப்போது ரஜினிகாந்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னை கேட்டால் அவருக்கு கைக்கு வந்த மகாலட்சுமியை 3 தடவை உதறி விட்டவர் தான் ரஜினிகாந்த். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் ஸ்ரீ வி நாராயணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய ஜாதக அமைப்பு படி அண்ணாமலையினால் முதலமைச்சர் ஆக முடியுமா? அதாவது அண்ணாமலை அப்படிங்கிறது வந்து ஒரு படித்த ஒரு இளைஞர், இப்போதைக்கு ஒரு ஸ்டெமினோவான ஒரு இளைஞர். அது மட்டும் இல்லாமல் உலக விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர், புள்ளி விவரத்தோடு பேசக்கூடியவர். பேசுகிறதுல உண்மையும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உண்மையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தவர். பிஜேபியை வந்து தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்குக்கெல்லாம் எடுத்து சென்றவர் அண்ணாமலை. அப்படிப்பட்ட அண்ணாமலையை கடைசி காலகட்டங்களில் பாரதிய ஜனதா சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்பது ஒரு வருந்தத்தக்க விஷயந்தான். அப்படிப்பட்டவர் அவங்க சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தால் இந்த எலெக்ஷனில் கூட வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். இதை தாண்டி தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது உங்களுக்கு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா, அவர் வந்து 4/6/1984 பிறந்திருக்கிறார். அவருடைய ராசி கடக ராசி. பொதுவாக கடகம் சம்மந்தப்பட்டாலே விஜய் கூட இப்போ கடக ராசி பூச நட்சத்திரம் தான். இந்த கடகம் சம்மந்தப்படக்கூடியவங்க பொதுவாகவே அரசியலில் பெரிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ கடக ராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறாரு, பஞ்சமி திதி. இப்போது இவருக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ தற்சமயமாக நடக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா சூரிய திசையில் சந்திர புத்தி. இந்த சூரிய திசை தான் அரசியலில் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வலிமையை கொடுக்குது. இப்போ சூரியன் தனிப்பட்ட முறையில் வலிமையை கொடுக்குதுன்னா இந்த ஜாதகத்தினுடைய பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சூரியனுடைய வலிமை, சூரிய திசை, அந்த சூரியனுக்கும் அந்த ஜாதகருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இதுதான் பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடிய விஷயத்தில் லக்கணம் நின்ற நட்சத்திரத்துக்கு அதிபதி, ராசி நின்ற நட்சத்திரத்துக்கு அதிபதி வலிமையாக இருந்தால் அவர் ஆட்சி வருவார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ ராசி கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார். அது ஒரு வகையில் சிறப்பு. அதே மாதிரி சூரியன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார், ஆட்சி பெற்ற ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். லக்கணம் வந்து கன்னி லக்கணம். இந்த கன்னி லக்கணத்துக்கு அதிபதி புதன் பகவான். புதன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் இருக்கிறார். லக்கணாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். ராசி நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம், புதனுக்கு உண்டானது. அந்த புதனாகப்பட்டவர் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை வந்து சூரியன் நட்சத்திரம் தான். அப்போது இது நல்லா ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த கிருத்திகை நட்சத்திரம்
திரு அண்ணாமலை அவர்களுடைய நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமாக வருகிறது. அதனால என்ன ஆகும்? இப்போ ஆயிலி நட்சத்திரத்துக்கு கிருத்திகை வைநாசிகமாக வரும் பொழுது இவர் உழைப்பு, இவர் சேர்க்கக்கூடிய கூட்டம் எல்லாமே இன்னொருவருக்கு பயன்படும். அண்ணாமலை சேர்க்கக்கூடிய கூட்டமும் உழைப்பு, அந்த கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய பவர், இது எல்லாமே இன்னொருவருக்கு தான் பயன்படும். ஏன் அப்படி? அந்த ஆட்சி பீடத்தில் அமர வைக்கக்கூடிய அந்த புதன் 10ஆம் இடம், அதாவது லக்னாதிபதி 10ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வைநாசிகத்தில் போய் ஜாயிண்ட் ஆகுறதுனால இன்னொருத்தர் தான் அதை எடுத்துகிட்டு போவார். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இப்போ இவர் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்களில் பயங்கர வரவேற்பு கிடைக்கும், பல பேருடைய சப்போர்ட்டு கிடைக்கும். ஒன்று இவர் யாரையாவது அரியணையில் ஏற்றுறதுக்கு காரணமாக அமைவார். அப்படி இல்லைன்னா இவருக்கு ஒரு கௌரவமான பதவியை கொடுத்து ஒதுக்கிடுவாங்க. புதன்னா பொதுவாக மந்திரி, கவர்னர் வரைக்கும் கூட சொல்லலாம். அது மாதிரி ஒரு கௌரவமான பதவியை கொடுத்து இயக்கங்கள் இல்லாத நிலைமைக்கு கொண்டு வருவார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஜாதகப்படி எதிர் நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த எதிர் நட்சத்திரங்கள் எதுலான்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு செவ்வாய் எதிர் நட்சத்திரமாக செயல்படுது, குரு எதிர் நட்சத்திரமாக செயல்படுது, சனியும் எதிர் நட்சத்திரமாக செயல்படுது. அப்போ இதில் செவ்வாய் எதிர் நட்சத்திரமாக செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இவருக்கும் கான்ட்ரவர்சி வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் செவ்வாய் வந்து வெளியே வந்துட்டாரா, மத்திய அரசுலேருந்து வெளியே வந்துட்டார். அப்போ அங்கே கான்ட்ரவர்சி ப்ரூஃப் ஆகுது. அடுத்து குரு யாருன்னு கேட்டிங்கன்னா, இவரை நம்பி வரக்கூடிய கட்சிகள், இவரை நம்பி வரக்கூடிய கூட்டாளிகள், இவர் நம்பக்கூடிய ஆட்கள் சரியான நேரத்தில் கைவிட்டுருவாங்க. அப்போ பார்ட்னர்ஷிப் சரியான நேரத்தில் கைவிடப்படும் பொழுது அங்கே குரு எப்படிப்பட்டவராக வராருன்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்திற்கு 4க்குரியவரும் அவர் தான், 7க்குரியவரும் அவர் தான். அப்போ 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு, மனைவி, கூட்டணி கட்சிகள். அப்போ இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறான்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடமான சுகஸ்தானம் பாதிக்கப்படும். அப்போ சூரிய திசையில் குரு புத்தி வரக்கூடிய காலகட்டங்களில் ஹெல்த் இஷ்யூ வரும். திருமண வாழ்க்கையில் கூட ஒரு மனக்கசப்பு, ஒரு பிளவு ஏற்படும். அண்ணாமலைக்கு ஒரு இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால், திருமண வாழ்க்கையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்போ, அல்லது திருமணம் தள்ளி போகக்கூடிய அமைப்போ, அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு நிறைவில்லாத ஒரு அமைப்போ கூட வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா, இந்த ராசிநாதன் வந்து ஆட்சி பெற்று அது வந்து ஒரு பவர் கொடுக்கறதுனால, அது ஒரு ஒளி நட்சத்திரமாக இருக்கிறதுனால அரசியலில் இவரை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உருவாயிடுவார். அடுத்தவங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருப்பார். அது அண்ணாமலை ஜாதகப்படி நடக்கும். இதுதான் அண்ணாமலையினுடைய ஜாதக அமைப்பு. அண்ணாமலை தமிழக அரசியல் காலத்தில் யாருக்கு போட்டியாக செயல்படுவார்? இப்போ அண்ணாமலையினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது பொதுவாக இப்போ விஜய் தான் இப்போ மெயினாக இப்போ முதலமைச்சர் அவர் தான். விஜய்க்கு ஆப்போசிட்டாக தான் நிற்பார். அப்போ விஜயை எதிர்த்து ஆப்போசிட்டாக நிற்கிறார் அண்ணாமலை. அப்போ விஜய் எதிர்த்து அண்ணாமலையினால் ஜெயிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? ஆமாம், அதுக்கு விஜயினுடைய ஜாதகத்தை நம்ம இதில் ஒப்பிடணும். விஜயினுடைய ஜாதகத்தை ஒப்பிடும் பொழுது அதில் அந்தளவுக்கு அண்ணாமலையோட ஜாதகம் வலுவாக இருக்கா? விஜய் ஜாதகத்தையும் அண்ணாமலை ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே செவ்வாய் அதிகமாக தொடர்பு கொண்டாலே அது வந்து மத்திய அரசு வரைக்கும் போகும். விஜய் ஜாதகத்தையும் அண்ணாமலை ஜாதகத்தையும் நம்ம கணக்கு பண்ணும் பொழுது விஜய் ஜாதகம் அண்ணாமலை ஜாதகத்தோட கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருக்குது. விஜய் ஜாதகம் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ணாமலை ஜாதகம் ஒரு ஸ்டெப்பு கம்மியாக தான் இருக்குது. சரி, இதனால என்னன்னா, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பதவிகள் வகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்ணாமலைக்கு. தமிழகத்தில் ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஆமாம், குறைவுனா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அண்ணாமலையே பிஜேபியோட பி டீம் தான். அண்ணாமலையே வாண்டடாக தான் கட்சியிலேருந்து விலகிற மாதிரி விலகி புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. தேர்தல் நேரத்துலேயோ அல்லது தேர்தலுக்கு பிறகோ மீண்டும் பிஜேபியோடு அலைன்ஸ் வைக்கிற மாதிரி பிஜேபியோடு அண்ணாமலை ஒன்று சேர்ந்து விடுவார் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இது அவரோட ஜாதக அமைப்பில் அப்படி தான் இருக்கா எப்படி? இப்போ இவருடைய ஜாதக அமைப்பை பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட மாதிரி இன்னொருத்தர கட்சியில் அமைக்கிறதுக்காக உழைக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை. அப்போ பிஜேபிக்காக அண்ணாமலை உழைப்பார். இப்போ பிஜேபிக்கு சப்போர்ட்டாக ஆகலாம், அல்லது இவருடைய உழைப்பு மறைமுகமாக பிஜேபிக்கு சப்போர்ட்டாக மாறலாம். புரியுதா உங்களுக்கு? ஒன்று டிஎம்கேக்கு சாதகமாக போயிடலாம், அல்லது அது பிஜேபிக்கு சாதகமாக போயிடலாம். இந்த ரெண்டில் யாராவது ஒருத்தருக்கு இது சாதகமாக போயிடும். இவருக்கு அந்த பலன் வந்து முழுமையாக கிடைக்காது. அண்ணாமலைக்கு முழுமையாக கிடைக்காது. அப்போ இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா,
திமுக கூட்டணி கட்சிகள்லாம் தாவேக்காவுக்கு போன மாதிரி அதிமுக கூட்டணி கட்சிகள்லாம் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் வந்துடும், அண்ணாமலை இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவார் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்து நம்ம சாதாரணமாக இட போட முடியாதுங்க. அவருடைய அந்த மைண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபீல்டு ஒர்க்கில் இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு பெரிய பட்டாளத்தை, சீமான் மாதிரி ஒரு பட்டாளத்தை அவர் உருவாக்கிடுவார், ஈஸியாக உருவாக்கிடுவார். ஆனால் அந்த விஷயம் வந்து யாருக்கு பயன்படுத்துங்கிறதுல தான் விஷயம். இப்போ சீமான் ஒரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டே வந்தார். அந்த மனக்கோட்டை வந்து கெட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுற ஸ்டேஜில் யார் வந்து உடைச்சது? விஜய் வந்து உடைச்சிட்டார். அதே மாதிரி இவருக்கு உடைக்க மாட்டாங்க, இவரை ஒரு கௌரவமாக தூக்கி சைடில் வச்சுட்டு அதில் வேற யாரையாவது தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அது யார் வேணாலும் இருக்கலாம். அண்ணாமலைக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய யோகம் இல்லை. அதாவது மத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தலைமை பொறுப்புக்கு வாய்ப்பு இருக்குது, தமிழகத்தில் முதல்வராகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் மத்திய அரசோட மோதல் போக்கை தான் கடைபிடிப்பாருன்னு வேற சொல்கிறீங்களே. அதான் மத்திய அரசோட முதல் கடைபிடிக்கிறாருன்னா இப்போ அங்கேருந்து வெளியே வந்துட்டார் இல்லையா, அது ஒரு கான்ட்ரவர்சியாக தானே பேசப்படுது. ஒரு காலகட்டங்களில் அவங்க அதான் எதிரிக்கு நன்மை தானே. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஜாதகப்படி இவர் கூட உழைக்கக்கூடிய உழைப்பு இன்னொருத்தருக்கு சாதகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசுக்கே நாளைக்கு சாதகமாக இருந்துட்டுனா பிஜேபிக்கே நாளைக்கு சாதகமாக, எதிரிக்கே சாதகமாக ஆயிரும் இல்லையா. அதாவது கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் இடம் குரு, அந்த குரு வந்து பாதகம். அப்போ அந்த எதிரிக்கு தானே நன்மை போகுது. குரு ஆட்சி, அண்ணாமலைக்கு 4ல் போய் குரு ஆட்சி வேற பெற்றிருக்கிறாரு. அப்போ இவர் சுகத்தை எதிரி தான் அனுபவிப்பாங்க. அண்ணாமலையோட சுகத்தை எதிரி அனுபவிப்பாங்க. இப்போவுமே அப்படி தானே நடந்துச்சு. பிஜேபியை உருவாக்கி பெரிய அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்தது யார்? அண்ணாமலை. என் மூளை முடுக்கு இளைஞர்கள் பட்டாளம் எல்லாத்தையும் புடைசூழ கொண்டு வந்ததே அவர் தான். பிஜேபியில் சேரணுங்கிறதுக்காக தான் தன்னுடைய பதவியை அவர் விட்டு கொடுத்துட்டு வெளியில் வந்தார். கடைசியில் பிஜேபியை விட்டு வெளியே வந்துட்டார்ல. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து ஒரு சூழ்ச்சின்னு கூட புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலையோட அரசியல் ராஜதந்திரமாக எடுத்துக்கலாம், சூழ்ச்சின்னு எடுத்துக்கிடலாம். இது வந்து இவர் இப்போ அவசர கதியில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையாக எடுத்துக்கலாம். ஆனால் இது எல்லாமே எவ்வளோ ஆப்போசிட்டாக போகிற இப்போ இது என்ன தவிடுபடி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற பிம்பம் உடைப்படுது. தமிழகத்தில் இது வரைக்கும் இருந்த ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற பிம்பம் வந்து எப்படி உடஞ்சி சுக்குநூறு ஆகுதுன்னா, விஜய், உதயநிதி, அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கோணத்துக்கு வந்துடும். இதில் சீமான் கூட பெண்ணுக்கு தள்ளப்படுறாரு. சீமானும் அண்ணாமலை கூட கூட்டணிக்கு போயிடுவார்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் 2 பேர்த்துக்கும் அது நல்லா தான் இருக்கும். அண்ணாமலை சீமானு சேர்ந்து விஜய் எதிர்ப்பாங்களா? அப்படி ஒரு கோணத்தில் எதிர்த்தால் சீமானுடைய ஜாதக வலுவை பொறுத்து அவங்க இருவரும் சேர்ந்த, அதான் சொன்னால இவரால் இன்னொருவர் பலன் அடைவார்னு, அந்த பலன் சீமான் அடைஞ்சாலும் அடையலாம். அதான் இப்போ அண்ணாமலையும் சீமான் சேர்ந்து விஜய் சேர்ந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதான் விஜய் எதிர்ப்பாங்களான்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீமான் வந்து பூர நட்சத்திரம், இவர் வந்து ஆயில்ய நட்சத்திரம். பூரத்துக்கும் ஆயில்யத்துக்கும் செட் ஆகும். இப்போ சீமானும் அண்ணாமலையும் ஒன்று சேர்ந்து விஜய் எதிர்க்கும் பொழுது விஜயோட ஜாதகம் பலவீனமாகுதா எப்படி? இதில் 2 விஷயமா நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். சீமான்கிட்ட இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அறிவு சார்ந்த சிந்தனை உள்ளவர்கள். அதாவது நாட்டினுடைய போக்கு, அரசியல், ஓரளவுக்கு வரலாறுகள் தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாருமே இவங்க பக்கம் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் புரியும். அப்படிப்பட்ட பட்டாளத்தை கையில் வச்சுருக்கக்கூடியதான் சீமானும் அண்ணாமலை அவர்களும். ஆனால் அதே சமயத்தில் விஜய் கிட்ட இருக்கக்கூடியவங்க அறிவில்லாதவங்கன்னு சொல்ல வரல, விஜயினுடைய மயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. கவர்ச்சி ரசிகர் பட்டாளம் என்ன யாதுன்னு சிந்திக்காமல் விஜய்க்காக ஓட்டு போட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இருக்கிறவங்க விஜய் கூட இருக்கிறவங்க. அப்போ நாளடைவில் இதனுடைய போக்கு, இப்போ விஜயினுடைய ஆட்சி அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த ஆட்சி அமைப்பு எப்படி போகுது அப்படிங்கிறத மக்களே கூர்ந்து கவனிப்பாங்க. அப்படி கூர்ந்து கவனிக்கக்கூடிய பட்சத்தில் அது அறிவுபூர்வமாக இயங்குதா அல்லது சினிமா பிம்பத்திலேயே தான் போய்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் இங்கே சாய ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணாமலை சைடு, ஆமாம், அண்ணாமலை சைடோ சீமான் சைடோ சாய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த களத்தை அண்ணாமலையும் சீமானும் எப்படி பயன்படுத்த போகிறாங்கங்கிறத பொறுத்து தான். எப்படி பயன்படுத்துவாங்க? அண்ணாமலையோட ஜாதக அமைப்புப்படி, அண்ணாமலை ஜாதக அமைப்புப்படி எப்போவுமே கூட்டணியோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அப்போ அதிமுக கூட்டணி எல்லாமே பாமக உட்பட அமமுக உட்பட எல்லாமே அண்ணாமலை பக்கம் வந்துடுவாங்களா? அண்ணா திமுகவிலேருந்து ஒரு 50% அண்ணாமலை டேக் ஓவர் பண்ணிடுவார்.
அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய உறுப்பினர்களுடைய காலகட்டங்கள் வேறு. இப்போ அரசியல் களம் ஏன் இவ்வளோ குழப்பத்துக்கு வந்திருக்குங்கிறது மக்களும் தெளிவாக புரியணும். அந்த செக்டார் முடியுதுங்க. அதாவது சனீஸ்வரனுடைய சுழற்சி பார்த்திங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒரு சுழற்சி. அவர் முடிவடையக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவர் மீனத்தில் தான் முடிப்பார். மொத்த கணக்கையும் மீனத்தில் முடிப்பார், மேஷத்தில் துவங்குவார். அப்படி துவங்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன்று ஃபஸ்ட்டு ரவுண்டில் சில கட்சியை காலி பண்ணிடுவார். 30 வருஷத்தில் சில கட்சிகளை காலி பண்ணிடுவார். தவறினால் 60 வருஷத்தில் நிச்சயமாக காலி பண்ணிடுவார். அப்போ இந்த 60 வருஷம் செக்டாருங்கும் பொழுது 60 வருஷ பிம்பம் மொத்தமாக காலியாகுதுன்னா அதில் பழைய ஆளுங்கள்லாம் என்ன ஆவாங்க? பழைய ஆளுங்களுடைய சிந்தனைகள்லாம் என்ன ஆகும்? இப்போ 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கள கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாருமே அதிமுக திமுக பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜயை பற்றியோ அண்ணாமலை பற்றியோ இந்த சிந்தனைகள்லாம் பெருசாக இருக்காது. அவங்க அந்த பழச பழத்தையே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மன உடைஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. அப்போது பழமையெல்லாம் ஒதுக்கப்படுது, புதுமைகள் உள்ளே வருது. பழசு இனி செல்லாது. பழசுக்கு நீங்கள் ரினியூவல் பண்ணணும் அல்லது பில்டிங்கை உடச்சி கட்டணும். அப்படி ஏதாவது பண்ணால் மட்டும்தான் பழைய கட்சிகள் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அதிமுக வந்து செதர் தேங்காய் ஆயிடுச்சு. அப்போ செதர் தேங்காய் ஆகும்போது அதிமுகவில் உள்ள இளைஞர்கள் பட்டாளம் தான் அண்ணாமலை பக்கம் வரும். பழையவங்க அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, நம்ம இன்னும் சேர்த்துருவோன்ட்டு. அது கால வரையம் தான். அதில் பெருசாக பலன் எதிர்பார்க்க முடியாது. அண்ணாமலை புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணாமலை பேசும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற வார்த்தையை தான் ரிப்பீட்டடாக பயன்படுத்தினார். அப்படின்னா ரஜினிகாந்தோடைய ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்குமா? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, ரஜினிகாந்த் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் புதுசாக மக்கள் மேடை அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அண்ணாமலைக்கு அந்த ரஜினி ரசிகரோட ஆதரவு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கமா, அல்லது எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போது ரஜினிகாந்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, என்னை கேட்டால் அவருக்கு கைக்கு வந்த மகாலட்சுமியை 3 தடவை உதறி விட்டவர் தான் ரஜினிகாந்த். அவர் வந்து நான் 3 தடவை அந்த 96 பீரியடில், சரி, அதுக்கப்புறம் 2005 ஒரு வாட்டி, அதன் பிறகு ரீசனாக ஒரு வாட்டி இந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தார் இல்லையா, அந்த காலகட்டங்களில் ரஜினிகாந்த் வந்து என்னைக்கு, அதாவது இப்போ இதில் வந்து நம்ம விஜயையும் பேச வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா இப்போ ரஜினிக்கு இருக்கக்கூடிய புகழ் பார்த்திங்கன்னா எங்கேயோ இருந்துச்சு. ரஜினியினுடைய புகழ் வந்து ஒரு இமாலய புகழில் இருந்துச்சு. 98லாம் பயங்கரமாக. நானே பெரிய ரஜினி ரசிகன். அவருடைய உடல் மொழிகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய உடல் மொழிகள் ஒவ்வொரு இளைஞனுடைய நடை உடைகள்லையும் நம்மளை அறியாமே வரும். அந்த மாதிரி ஒரு வசியத்தன்மை பெற்றவர் தான் ரஜினிகாந்த். அப்பேற்பட்ட ரஜினிகாந்த் வந்து தமிழக மக்களுக்கு செய்யணுங்கிற, அதாவது எப்பொழுதுமே அதீத அறிவு வந்து ஆபத்து. ஒரு விஷயத்தை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆராயக்கூடாது. அதுக்கு மேலே ஆராய்ஞ்சாச்சுன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. வெங்காயம் மாதிரி தான். வெங்காயம் இருக்குது, அது இருக்குதுன்னு வெட்டி கறிக்கு போடணுமே ஒழிய அதை உரிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, இவங்களாம் நம்பலாமா, அவங்களாம் நம்பலாமா, இப்படியே யோசித்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வராமல் போயிட்டார். அப்போ இதனுடைய விளைவு என்னென்னா, துணிச்சலாக முடிவெடுத்தார் விஜய். இப்போ ரஜினியை விஜய் கம்பேர் பண்ணும்போது ரஜினிகாந்தை விட விஜய் துணிச்சலாக முடிவெடுத்தார். வந்தால் வருது, போனால் போதுங்கிற ஒரு தெம்பில் இறங்கினார், ஜெயிச்சார், வெற்றி பெற்றார். இப்படி தான் இருக்கணும். அதுதான் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறது. அதுதான் செயல்பாடுகள். ரெண்டாவது என்ன செய்கிறாங்க கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகிடுது, இப்போ விஜய் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார். அதன் பிறகு இப்போ இவங்க மக்கள் மேடைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு நெருடலாக தான் இருக்கும் மக்களுக்கு. இது ஏதோ போட்டிக்கு ஆரம்பிக்கிற மாதிரியோ, அவருடைய ரஜினிகாந்தனுடைய இமேஜுக்கு இது ஏதோ போட்டிக்கு ஆரம்பிக்கிற மாதிரியோ, ஒரு சமாதானப்படுத்துகிற மாதிரியோ. இப்போ என்னையை பொறுத்த மட்டும் விஜய்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவர் எப்படி ஆட்சி பண்ணுறாரு, நல்லா ஆட்சி பண்ணுறாரா இல்லையா, நல்லா ஆட்சி பண்ணால் பண்ணிட்டு போட்டுமே, நிச்சயமாக. அதுக்கப்புறம் இன்னொரு கட்சி என்னத்துக்கு, மக்களுக்கு நல்லது தானே சேரணும். இன்னும் சொல்லப்போனால் விஜயோட சேர்ந்து கூட நீங்கள் நல்லது பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் தமிழக மக்களுக்கு நல்லது தானே செய்யணும், விஜயோட சேர்ந்து கூட பண்ணுங்கள், தப்பு இல்லையே அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு தான் வரணுமே ஒழிய இந்த நேரத்தில் புதுசாக ஆரம்பித்து அதை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்தால் மக்களுக்கு இன்றைக்கி அரசியல் நல்லா தெரியும் என்ன சிந்தனை. அதாவது என்னால் நடிக்க இப்போ அரசியலுக்கு வர முடியாது, என் உடல் சூழ்நிலை ஒத்து வராதுன்னு சொல்கிறாரு. அப்படி ஒத்து வராத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர் அதை வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு அறிவிக்க முன்னாடி சொல்லியிருக்கணும், அல்லது அறிவித்த பிறகு படம் நடிக்காமல் இருந்திருக்கணும். அது அறிவித்த பிறகு படமும் 10 படம் நடித்து 10 படமும் வந்தாச்சு. அப்போ அதையும் செய்கிறாரு.
அப்போ மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. மக்கள் ஒன்றும் அறிவு இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் சிந்தனை உண்டு. அப்போ ரஜினிகாந்தனுடைய முடிவுகளில் தெளிவு இல்லை. அவருக்கு பயம், நம்ம இறங்குனா தோற்றுருவோமா, தோத்தா என்ன ஆகுறது, இமேஜ் பழகிருக்கோம், இந்த டிஎம்கே கட்சி கூட பழகிருக்கோம், ஏடிஎம்கே இவங்களெல்லாம் பகைக்கணுமா, இப்படி பல வகையில் ஒரு மனிதன் பயந்தாச்சுன்னா கண்டிப்பாக அரசியல் பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. இல்லைனா வேறு மாதிரி அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு உதவலாம். அதையும் அரசியல் கட்சி மாதிரி கொண்டு வந்து அதை கொண்டு வரணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயம் அவருடைய ஜாதகப்படி, ரஜினிகாந்தனுடைய ஜாதகப்படி பார்த்திங்கன்னா இப்போ புதன் தசையில் செவ்வாய் புத்தி போகுது. இந்த புதன் தசை செவ்வாய் புத்திங்கிறது பார்த்திங்கன்னா 6வது புத்தி. 6வது புத்திங்கிறது எதிரி, நோய், கடன், ருணம், மனசு வேதனைப்படக்கூடிய ஒரு காலகட்டமும், உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமும், எதிர்பாராத சிக்கல்களில் மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டமும் உண்டு. அப்போ இந்த நேரத்தில் அவர் பார்த்து நடந்துக்கிறது தான் நல்லது. அவருடைய ஜாதகம் முழுக்க முழுக்க சினிமாவில் அவர் தான் ராஜா, அதை அசைக்கவே முடியாது. அதே அப்படி காப்பாற்றிக்கிறது நல்லது. ஆனால் அரசியலில் அந்த காலகட்டம் இருந்துச்சு, எல்லாமே ஒரு காலகட்டம் தாங்க. அந்த நேரம், அதாவது நேரம் காலம்னு ஏன் சொல்கிறாங்க, ஒரு கல்யாணம்னு வச்சா கூட எதுக்கு முகூர்த்த நேரம்னு ஒன்று குறிக்கிறோம். அந்த நேரத்தில் தாலி கட்டினா தான் அது முகூர்த்த நேரம். எப்போ வேணாலும் தாலி கட்ட முடியாதுல்ல. நேரம் காலமும் கூடி வரணும். போயிடுச்சு. இனிமேல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேரமும் காலமும் கூடி வர இனி அந்த சூழல் இல்லை, அரசியலுக்கான சூழல் இல்லை. இல்லை, இனிமேல் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார். வந்தாலுமே அது ஒரு வேற மாதிரி தான் பார்க்கப்படும். அண்ணாமலை ஆதரிப்பாரா? வாய்ப்பு இருக்கு, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரஜினிகாந்தனுடைய மனைவி மக்கள் இயக்கம் நேற்று ஆரம்பிச்சது, அண்ணாமலைக்கு போட்டு. இப்போ அண்ணாமலை, ரஜினிகாந்த் மனைவி, இவங்கள 2 பேரும் இணைஞ்சி, சீமான் உட்பட இவங்க 3 பேருமே நேர்கூட இணைஞ்சி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அப்படி ஒரு பயணம் செஞ்சாங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. அது ஒரு கட்சி சார்ந்து இல்லாமல் தமிழக மக்களுக்கு நாங்களும் நல்லது செய்கிறோம், ஆளாளுக்கு போட்டி போட்டு நல்லது செஞ்சு தமிழ்நாட்டை நல்லா ஆக்குங்க, அதுக்கு தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு சாத்தியம் இருக்குது. யாருக்கெல்லாம்? சீமான், அண்ணாமலை, ரஜினிகாந்தனுடைய மனைவி, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முக்கூட்டாக இறங்கி களத்தில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்கக்கூடிய பட்சத்தில் விஜய்க்கு கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். அண்ணாமலையுடைய ஜாதகப்படி அண்ணாமலை விஜய் எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவார். ஆனால் விஜயை அண்ணாமலையால் ஜெயிக்கவே முடியாது. அண்ணாமலையுடைய உழைப்பும் அவருடைய அந்த அயராத பலமும் இன்னொரு கட்சிக்கோ அல்லது இன்னொருத்தருக்கு தான் பயன்படும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது பிஜேபியாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுருக்கீங்க. விஜயை ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல. விஜயை ஜெயிக்கிறதுக்கு இவர் வேறு கூட்டணிகளில் சேர்றதை பொறுத்து அந்த சேர்றவருக்கு பலன் கிடைக்கும்னு சொல்ல வரேன். ஓகே. எப்பொழுதுமே நிரந்தர முதல்வர்னு யாருமே கிடையாது. அந்த பிம்பமே உடைச்சவரே விஜய் தான். அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவரை உடைக்கிறதுக்கும் ஒருத்தன் வரதான் செய்வான். புரியுதா உங்களுக்கு? அப்போ காலங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் அண்ணாமலையினுடைய ஜாதகப்படி அவருக்கு, அதாவது வாய்க்கு எட்டுனது கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டுறங்கிற நிலைமை வரும். இவர் உழைப்பு இன்னொருத்தருக்கு தான். இவர் சாப்பிட போகிறாரு, இன்னொருத்தர் எனக்கு பசிக்குதுங்கிறாரு, கொடுத்துட்றாரு. இதான் அண்ணாமலை. புரியுது. அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ணாமலை தனி ஒரு கட்சி தலைவராக உருமாறி இருக்கார். அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அவருடைய செயல்பாடுகள் வச்சு நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராயலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.